சிம்பிளா வீட்ல இருக்க பொருள வச்சு இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்த்துடலாமா? 1 கப் தேங்காய் துருவல் நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் துருவல பேன்ல சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லயே வருங்க. தேங்காயில கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாம நல்லா உதிரி உதிரியா சூப்பரா வறுபட்டுருச்சு. வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். 1 கப் தேங்காய் துருவலுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கேரமல் ஆகணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர்ல வந்ததும் 2 கப் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நல்லா கேரமல் ஆன சர்க்கரை கூட பால் சேர்க்கும் போது ஃபர்ஸ்ட் கட்டியாயிடும். ஹீட் ஆக சர்க்கரைலாம் கரைஞ்சிடும். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் வறுத்த தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். சைடில் இருக்க அந்த பாலாடையெல்லாம் எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்துல நல்லா கெட்டியாயிடும். பேன்ல அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணா ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. பால் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ 4 ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கைவிடாம கலந்துட்டே இருங்க. இன்னும் நல்லா கெட்டியாகணும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் கடைசியா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். நெய் தடவுன பிளேட்டுக்கு மாத்திட்டு ஈவனா லெவல் பண்ணிடலாம். மேலே நம்ம எந்த நட்ஸ் வேணாலும் தூவி விட்டுக்கலாம். கம்ப்ளீட்டா சூடு ஆறுனதும் பீஸ் போட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு அப்படியே பால்கோவா டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா பீஸ் போட வருதுன்ட்டு. டேஸ்ட் சாப்பிட சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.